எங்களை தாங்கத்தாம ஆயா மகராசி இருக்கிறீங்க எல்லாரும் தாங்கலான்னு நீ அமைதியாத்தான் இருக்கிறீங்களா தவிர எப்பாலும் வலி கூதிங்கிறீங்களா வந்த உடனே ஏடா குடும்பமா தான் பேசுறேன் இல்ல எப்போ வந்தாலும் எந்த நேரத்திலயும் சரி உனக்கு அதே கவனம் தானா நினைக்கிறதுமா பிறந்த இடத்த நினைக்கலன்னா இருந்த இடம் போல ஆயிருமா அப்பதான் நம்ம அப்பப்ப பிறந்த இடத்த நம்ம நினைச்சிட்டே இருக்கிறது சிரமத்தா வந்த வழியை மறக்க கூடாதுங்க என்னைக்கு மறக்கூடாது திரும்பி பாத்துக்கிட்டே இருக்கணும் ஆமா பாத்துட்டே இருக்கணும் அத பாக்கணுங்கிறதெல்லாம் தெரியும் நீ எதை பாக்குற நீ எதை பாக்க நினைக்கிற அப்படிங்கறதெல்லாம் தெரியும் அதனால என்ன அது கஞ்சாட பாப்பா அடி அம்மா அம்மா இருந்தாலும் இருக்கட்டும் நாம பேசக்கூடிய இந்த வீண் வார்த்தைகள்லாம் விட்டு இனி கதையும் காரணமா அதோட நம்ம ஒன்றிணைந்து போவோமே ஆகட்டும் இருந்தாலும் தீபாவளி தெய்வீகமான ராஜசபை இந்த தெய்வீகமான ராஜசபை எதனால் அரங்கேற்றம் கொளப்பாடி மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் அனைவற்றும் பேர்களும் ஒன்றாக சேர்ந்து நமது மன்னாதரன் அவர்களிடத்தில் வெத்தலை தாம்பளத்தை கொடுத்து மன்னாதரன் அவர்களும் இன்னும் நாகமணி கண்ணா அவர்களும் இணைந்து வழங்கக்கூடிய இளந்தமிழ் நாடக சபா வேண்டும் என்று உறுதுணையாக இந்த ஊர் பொதுமக்கள் அனைவற்றும் பேர்களும் ஒன்றாக சேர்ந்து நமக்கு அன்னதானமும் கொடுத்து அருமையான ஏற்பாடுங்க அருமையான அசைவம் ஆமா சிக்கன் வேணுங்கிறவங்க சிக்கன் சாப்பிடலாம் தலைக்கறி வேணுங்கிற தலைக்கறி முட்டை வேணுங்கிறவங்க முட்டை உனக்கு முட்டைனா ரொம்ப பிடிக்கும் மட்டன் வேணுங்கிறவங்க ஆட்டுக்கறி நிறைய சாப்பிடலாம் வீட்டுல இருக்கிறது ஆமா இருந்தாலும் இப்படி வரை உள்ளவரை நின்று இருக்கிறாங்க இப்ப மட்டும் இல்ல தானத்துல சிறந்த தானம் அன்னதானம் அது இந்த நாடகத்துல தெரியும் இல்ல அன்னதானம் நமக்கு அன்னதானத்தை வழங்கி நமக்கு ஓர் இரவு நாடகத்தை அரங்கேற்ற செய்துள்ளார்கள் ஊர் பொதுமக்கள் அவர்களுக்கு நமது கலைக்குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிக்கலாம்.
ஜோரா கை தட்டுன்னு சொன்ன உடனே ஆமா அந்த அம்மா என்னமோ திக்குன்னு எந்திரிச்சு. இந்த வயசுக்கு கருவாடு எடுத்து 10 ரூபா சம்பளம் சம்பாதிக்கணும்னு நினைக்குது பாத்தியா? அதுதான் நம்ம பெரும் பொண்ணும். சரி சரி மல்லிகா படுத்துங்க போகும், ரொம்ப அழுப்பா இருக்கும். அடியே மல்லிகா, இருந்தாலும் இன்று வயசுல நாடகம் என்ன நாடகம்? என்ன நாடகம்? நல்லதங்க நாடகமா? வர்றவங்க பூரா நானே சொன்னா உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க சம்பளம் வாங்க. சரி வாங்க. ஸ்ரீ மகாபாரதத்தில் யுத்த காண்டத்தில் ஒரு பகுதியாக, அதாவது கர்ணன் முக்தி மாசம், கர்ணன் மாசம் நாடகம். ஆமா, இந்த குரு பெரியவர்களால் அரங்கேற்ற செய்யப்பட்டு இந்த சிறியவர்கள் நாம நடத்தி கொண்டு வருகிறோம். இருந்தாலும் இந்த நாடகத்தில் நான் யார், எனது பெயர் என்ன, நான் யாருக்கு மகளாக அமைந்தேனே, நான் எதுல பிறந்தேன், நான் யாருக்கு மனைவியாக அமைந்தேன், அதோட அங்கே ஓடி Mari jodi mati betana Mati malara nitu அம்மா ஓ தாயே, அம்மா தாயே, அம்மா தாயே எடுக்கிற அது நம்ம கௌரவம் தானது. கண்ணை காட்டு சொல்லி இருக்குது வாங்கல கண்டிப்பா.
அடியே அம்மா அம்மா இருந்தாலும் அருகோளாறு இருக்கட்டும். எனது பெயர் ஒண்ணு தாரோட கொப்பிக்குது. சரி சரி. மச்ச விழி அழகி. மச்ச விழி விலகி. உச்சமில்லாத ரூபி. பொச்சி இல்லாத ரூபி. உச்சமில்லாத ரூபி. இல்லைங்க உச்சமில்லாத ரூபி. பின்னாடி பேசக்கூடாது. உச்சமில்லாத ரூபியாக. ஆமா. இப்படி சிங்காரமாக இந்த தெய்வீக குழுவை நாடி வந்திருக்கிறியே. நான் வந்திருந்தாலும் எனது பெயர் என்னம்மா? என் பெயரோ ஆதிலட்சுமி என்பார். உன்னுடைய பெயர் ஆதிலட்சுமி. ஆதிலட்சுமி தான் நான். அம்மா உன்னுடைய பெயர் ஆதிலட்சுமியாக இருந்துட்டாலும் என்னுடைய பெயர் ஆதிலட்சுமியாக இருந்தாலும் நீ எப்படி பிறந்த யாரால பிறக்கப்பட்டவள்? சரியான யாரு? அடி அம்மா அம்மா நான் உன்னை போல மானிட பிண்டமா இல்ல நான் தெய்வீக பிண்டமா? ஏதோ ஒரு புண்டை விடு. பிண்டம் பிண்டம் எதுல பிறந்த? நான் எதுல பிறந்தேன்? எல்லாம் போதுதான் போதும். பெண்ணிமேடு தனியா திருப்பாக்க அடியே தோழி ஏன் உரசுற? குளிருக்கு நல்லா இருக்கு அதுக்குதான்.
இல்லம்மா உரசாத எனக்கு உடம்பு சரியில்லாத போயிரும். அப்புறம் ஆனா மொத்தம் நீ கெட்டு போயிரும், நான் வீட்டுக்கு போயிருவேன். அது எங்களுக்கு நல்லா தெரியும். சரி, பெண்களுக்கு மிக மிக பிடித்த பூ என்ன பூ? பெண்களுக்கு மிகவும் பிடித்த பூ அது மல்லிகை பூவா தான் இருக்கும். நிறைய பூ இருக்குது. ஆமா, மல்லிகை பூ, சாமந்தி, பூசுமல்லி, கனகாமரம், இப்படி நிறைய பூ இருக்குது. ஆனா எனக்கு பிடித்த பூ மல்லிகை பூ. மல்லிகை பூ பூம்பூ பேசுற இல்லம்மா, பெண்களுக்கு மிக மிக பிடித்த பூ அடுப்பு. ஏன் எப்படி? காலையும் மாலையும் விடாத வைக்கிற பூ அடுப்பு. அதுதான் ஊம்பு. ஐயோ, இல்லனா ஒரு தப்பான கோமாளியை கூட்டிட்டு வந்திருக்காங்களே. இல்ல இல்லம்மா, தவறா பேசுற வார்த்தை. அடி ஆத்தி, என்னடி திடீர்னு கேக்குறேன்? கட்டின பொண்டாட்டியா? தெரியாத என்ன பூன்னு கேட்டுட்டு விடுமா, தெரியாத கேட்டு அடுத்தவும் பொண்டாட்டி இப்படி எல்லாம் வழியில நியாயமா? தாயும் பெண்ணே தாரமும் பெண்ணே நீ நினைக்கிறோம்னா மாற்றான் மனைவியை மாதானாம போன நேசிக்கணும். ஆமா, என்ன மாதிரி இருக்கணும். ஆமாவா? யாரு வாரு அண்ணனுக்கே மூணு அவுட் ஆயிடுச்சு. குவாட்டர் குடிக்கல, குவாட்டர் மட்டும் குடிச்சா நம்ம செவனுக்குறியா சரி. இல்ல அவர் என்ன சொல்றாங்க, எதிர விட்டோன்னே தெரியாம போச்சு. போ, காலு கையில செவனுக்குது. அது எப்படி தப்பா நினைக்காத. மூணு எவ்வளவு அழகா இருந்தாலும் அடுப்புங்கரை வந்து கருப்பு தான். வட்டம் தான், தொப்புளு பார்த்தாலும் வட்டம் தான். சந்திரன் வட்டமா தேயும் மறுபடியும் வளரும். அது பௌர்ணமி பார்த்தா மட்டும் தான் இருக்குது. மட்டும்தான். சரி, இருந்தாலும் மகாமுனிவராகப்பட்டவர் தேவர்களுக்கு சாபத்தை அளித்தார். சரி, அந்த சாபம் நீங்க வேண்டும் என்பதற்காக தான் எம்பெருமான ஆகிய ஸ்ரீவந்தான் நாராயணனிடத்தில் முறையிட்டார்கள். அதனால திருப்பார் கடலில் அமிர்த கடைந்தால் அந்த அமிர்தம் சுரக்கும். அந்த அமிர்தத்தை எடுத்து தேவர்கள் உண்டால் அந்த தூர்வாசர் அமிர்தம் சுரக்குதா இல்லையா? இருந்தாலும் உங்க அமிர்தமெல்லாம் பிறக்கிறதும் சொரக்கிறதும் இருக்கட்டும். அந்த அமிர்தம் கடையும் பொழுது அந்த அமிர்தத்தின் வழியாக அந்த திருப்பார் கடலில் நாங்கள் 66,000 கன்னிஸ்திரிகள் நாங்கள் பிறந்தோம். 66,000 கன்னிஸ்திரிகள். அப்படி நாங்கள் பெண்ணாக நாங்கள் பிறந்து அதிலும் நான் ஒருவளாக இடம் பெற்று இப்பொழுது யாரு திருமணம் என்னை யார் மணந்தார்? என்னை மணந்து கொண்டவர் யார்? அவர் யார் சொல்லலாமா? அவருடைய பேர் என்ன? அம்மா என்ன மனம் முடித்த
என்னை திருமணம் செய்தவர் அவர் யார் தெரியுமா? யாரு? 1008 அண்டம் 224 புவனம் 8 திட்டு 16 கோணங்களில் திருமூர்த்திகளில் ஒருவராகிய என் கணவர் அவர்தான் ஸ்ரீமந்தன் நாராயணன். ஸ்ரீமந்தன் நாராயணன். அம்மா ஏதோ காரணமாக தாமதமின்றி அதை விரைவில் புறப்பட்டு பார்க்கலாம் கடலுடைய பாதத்தை. சாமி சரி பொன்னான திருவடிக்கு உமது மனைவியாகிய ஆதிலட்சுமி நான் உங்க பாதம் அதை அன்போடு தேவி என் பாதம் எழுதப்படினா என்னுடைய நல்ல ஆசையுடன் சிறப்புடன் வாழக்கிறதும் ஆண்டவனுடைய ஆசீர்வாதம் அப்படியே நிறைவேறட்டும். இருந்தாலும் உன்னை நான் எதற்காக அழைத்தேன் என்றால் சுவாமி அதிவிரைவில் இந்த கருடால் வரை விட்டு செய்தி சொல்லி என அதிவிரைவாக அழைத்ததோர் காரணம் தான் என்ன? காரணம் என்னவென்றால் 18 நாள் பாரத போர் துவங்கி 14 தினங்கள் முடிந்து விட்டன. விடிந்தால் 17ஆம் நாள் சண்டை யுத்தத்திற்கு போக வேண்டும். அதனால் பாண்டவரை பார்ப்பதற்காக நான் போக வேண்டும் சுவாமி. அதனால் தினம் பாண்டவரை உள்ளங்கையில் நெல்லிக்கனி போல காத்து வருகிறது இன்று நாள் முதல். ஆனால் பாரத போர் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால பாண்டவர் பக்கம் பார்த்து சாதனையாக புறப்பட்டு வருகிறேன். நான் விடையளிக்க வேண்டுமா? என்றும் இன்றும் எப்பொழுதுமே விடை கொடுக்கிறேன். சென்று வெற்றியுடன் திரும்பி வாருங்கள். திருமுகத்தை காண சங்க துவாரையில் நான் அவளுடன் காத்து கொண்டிருப்பேன். ஆகட்டும்மா சுவாமி என்று வாருங்கள். இப்படி சொல்லு சாமி. சொல்லுங்க. மொத்தமா தெரியாத போய் போட்டா இப்ப எங்க வந்துக்கலாம் மாசம் ஊத்தாண்டே தெரியல குளப்படிமா கோயில் குளப்படி மாதிரி இப்ப எங்கடா வந்துக்கலாம். ஓ அத்தையே தேடி வந்துருக்கு அஷ்டம் வர்றதுக்கு அப்படி சொல்லுங்க. கேக்குறியா? சரி சரி. நேரம் எங்க அத்தை கிட்ட போன பொய்யா கிட்ட நான் 8 பேர் இருக்கிறான். அங்க போலாம் இல்ல கொண்டாடி 8 பேர் இருக்கிறான். என்னடா சொல்ல வர? இல்ல அத்தைகிட்ட போறீங்க வயசாச்சுல போற சுருக்கல் பிடிச்சு கிடக்கு. அதுவும் கட்டவன முன்னொரு நாள் ஒரு செய்தியை சொல்லியிருந்தா அது ஞாபகம் இருக்கிறதா இல்லையா? இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்க அத்தையை சரி அத்தைகிட்ட போலாம். நானு நீதான் சொன்ன அத்தைகிட்ட போறேன். நான் அழைத்ததாக என் அத்தை குந்தி தேவி அதிசீக்கிரம் அழைத்தோம். புறப்பட்ட பாருங்க.
ஸ்ரீமந்த நாராயணன் அத்தையை தேடி போகின்ற வகையில் குந்தியம்மா சபைக்கு வருகிறார். அந்த மற்ற விஷயம் பின்னார்